டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த நடுத்தர வயதை தாண்டி 30ஸ்ல வர்றப்பையும் 40ஸ்ல வர்றப்பையும் ஆண்களாக இருந்தால் அவங்க 50ஸ்ல அந்த 40ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முகத்தில் மங்கு ஏற்படும். ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. ஆண்களை விட பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. அதுவும் ஃபேர் ஸ்கின்னா இருந்தாங்க அப்படின்னா கரெக்டா இந்த கன்னங்கள் பக்கம், இந்த மூக்குக்கு 2 பக்கமும் கன்னங்கள் பக்கம் மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருநிற திட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டாட்டா இருக்கும். அப்படியே பரவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளங்கையில பாதி அளவுக்கு இது பண்ணும். சோ இது பெண்களுக்கு வெளியில போகிறப்ப ஒரு அசௌகரியமா இருக்கும். மூக்குலையும் சிலருக்கு ஏற்படும். சோ இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் நடக்குங்கிறத அப்படி அடுத்து பார்ப்போம். இதுக்குரிய தீர்வு என்னங்கிறத இந்த பதிவுல பார்ப்போம். யூஸ்வலா நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா மெலனோசைட் அப்படிங்கக்கூடிய செல்கள் இருக்கு. இந்த செல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலனின் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறமியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எதுக்காக இந்த நிறமியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு குடையா அரணா பாதுகாப்பாக தான் இது பண்ணுது. அதாவது வெயிலின் தாக்கம் நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப ஜாஸ்தியா போகக்கூடாது, ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெலனின் பிக்மெண்டேஷன். வெயில் ரொம்ப ஒரு அளவு மீறி படும் பொழுது, நம்மளோட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி படும் பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய மெலனோசைட் செல்கள் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலனினை அப்படியே ஒரு நம்ம இப்ப வெயில் வருதுன்னா நம்ம எப்படி கொடை பிடிக்கிறோம், சோ அது மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும். சோ அப்ப முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஆரோக்கியமானதா அற்றதா அப்படின்னா நேச்சுரலா நம்ம உடம்பு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். வெயில்ல போயிட்டு வந்தா கருத்துட்டேன்னு சொல்றாங்க பாத்தியா, கருத்துட்டேங்கிறத விட நம்ம உடம்பு நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அந்த ரேஸ் நம்மள ஊடுருவி ரொம்ப பாதிக்க கூடாது. ஏன்னா அது உள்ள ஊடுருவி போச்சு அப்படின்னா உள்ள இருக்க நம்ம எலக்ட்ரோலைட்ஸ், நீர்த்துவம், இது எல்லாத்தையும் பாதிப்பு ஏற்படும். சோ அதனால இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் இந்த மங்கு மாதிரி விஷயத்துல, மெலாஸ்மா விஷயத்துல என்ன அப்படின்னா இது எல்லா இடத்துலயும் படாம ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்நார்மலா இந்த மெலனோசைட் செல்ஸ் ரியாக்ட் ஆகி ரொம்ப இருக்கிறத விட டார்க்கா நிறைய மெலனின் பிக்மெண்டேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் என்ன அப்படின்னு சொல்றாங்க, மங்குன்னு சொல்றாங்க. சரி, இது இங்க கன்னம் 2 பகுதியில, மூக்கு பகுதியில, சிலருக்கு நெற்றி பகுதிகள்ல வரும். குவைட்டா இது எப்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கர்ப்ப காலத்துல சில பெண்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும், ப்ரொஜெஸ்ட்ரான். சோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முகத்துல இந்த கர்ப்ப காலத்துல வரும். ஆனா ஒன்ஸ் குழந்தை பிறந்த பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மங்கு போயிடும். இது நார்மலான ஒரு விஷயம்தான். அடுத்து சில பேர் சொல்லுவாங்க, இது பாத்தீங்கன்னா கவலையில வர்ற மங்கு, இது தர்திர மங்கு அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இங்க நம்ம அந்த வகையில பார்க்க வேண்டாம். ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கோம், ஸ்ட்ரெஸ்டா இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம கார்டிசால், மெலட்டோனின், செரட்டோனின் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்நார்மல் ஆகும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெலனோசைட் செல்ஸ் அப்நார்மலா ரியாக்ட் ஆகும், நமக்கு மங்கு ஏற்படும். அது மாதிரி கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நார்மலாவே கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்குனாலே அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அந்த பெண்களுக்கு மங்கு ஏற்படும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்டேட் வீக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மங்குகள் ஏற்படும். இது இல்லாமல் சில சமயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் டைஸ் யூஸ் பண்றோம். சோ அந்த டைல பாத்தீங்கன்னா பெராக்சைடு, இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுருவ ஊடுருவி இந்த நம்ம ஐப்ரோஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சைனஸ் எம்டி கேப்ஸ் இருக்கு. சோ அதுல மைக்ரேட் ஆகி இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகும். சோ அப்போ என்ன ஆகும்னா ஏதோ உள்ள இருந்து இது மைக்ரேட் ஆகுது, ஆனா நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு மெலனோசைட்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். சோ அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு மங்கு ஏற்படும். இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு மங்கு ஏற்படுவதற்குரிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய டைஸ் தான். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க அந்த மாதிரி இருந்தா யூஸ்வலா டை போடுறப்ப நீங்க ஏதாவது பேக் மாதிரி போட்டுக்கோங்க, மைக்ரேட் ஆகாதுன்னு. பட் அதையும் மீறி
சப்கியூட்டேனியஸா அது வந்து மைக்ரேட், அதாவது இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்க பெராக்சைடு இருக்கக்கூடிய அந்த மாதிரி டைஸ் இந்த மாதிரி இருக்கதை அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலா இருக்கக்கூடியது. நார்மலா நம்ம கரிசலாங்கண்ணி சாறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கரிசலாங்கண்ணி சாறை பஞ்சகற்ப பொடியிலையோ இல்ல கரிசலாங்கண்ணி பொடி, பீட்ரூட் பொடி, கருவேப்பிலை பொடி, அவுரி பொடி, இதெல்லாம் நல்ல ஒரு ஈக்குவல் காம்பினேஷன்ஸ்ல எடுத்துட்டு நம்ம நார்மலா டீ டிகாஷன் இல்லைன்னா காஃபி டிகாஷனோட மிக்ஸ் பண்ணி பேக் போட்டு வாஷ் பண்ணோம்னாலே போதும். அதுவே நமக்கு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ இது ஒரு காரணம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மங்கு வருது. ஸோ இதுல எதனால வருதுங்கிறத பார்க்கணும். அதை நம்ம பார்த்து நம்ம சரி செய்யணும். இங்க மங்குங்கிறது ஒரு நோய் கிடையாது. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய குறைபாடை, அகத்தின் பிரச்சனையை வந்து எங்க காமிக்குது அப்படின்னா முகத்துல காமிக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இதை இது பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹோம் ரெமடிஸா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அதிமதுரம். அதிமதுரத்துல இருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாப்ரிடின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸை வந்து டெரிவேட் பண்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலா இந்த மெலனோசைட் செல்ஸ் வந்து அப்நார்மலா ப்ரொடியூஸ் ஆகி இந்த கருப்பு ஃபார்ம் ஆகுறதுக்கு டைரோசினேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம் நொதி இருக்கு. அதுதான் இப்படி மங்க வந்து ஏற்படுத்துது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த டைரோசினேஸ் என்சைமை வந்து தடுத்து இந்த மெலனோசைட் செல்கள் பிரேக் டவுன் ஆகி மெலனின் ப்ரொடியூஸ் பண்றதை தவிர்க்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக்கல் அப்ளிகேஷன். ஸோ அப்ப வந்து யூஸ்வலா இது என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமதுரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சீரம்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா லிக்கோரைஸ் சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல கிளாப்ரிடின் சீரம்னே வந்து கிடைக்குது. ஸோ அதை நம்ம போட்டுட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மறைய ஆரம்பிக்கும். அது ஒண்ணு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறது. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல சில பேர் இந்த சீரமை வந்து டார்க் ஸ்கின்னா இருக்கிறத ஃபேர் ஸ்கின்னா மாத்தணும் அப்படின்னு கூட போடுவாங்க. பட் ஸ்கின் அப்படிங்கிறது நம்மளுடைய நேச்சுரல் கலர் தான். கலரா இருக்கணும், ஃபேர் ஸ்கின்னா இருக்கணும், டார்க்கா இருக்கவங்க இதை போட்டு ஃபேர் ஸ்கின்னா ஆக்கணும் அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை. இது நமது மரபணு. அதை நம்ம சந்தோஷத்தோட நம்ம வந்து மதிப்பும் மரியாதையும் கொடுத்து ஏத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயிர் இல்லைன்னா யோகட். ஸோ நார்மலாவே இந்த யோகட் இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யோகட்டுங்கிறது இங்க எப்படி வேலை செய்யுதுன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா வந்து வேலை செய்யுது. ஸோ நார்மலா நம்ம இந்த யோகட்டோட கொஞ்சம் பாசிப்பயிறு மாவோ கடலை மாவோ கலந்து நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். ஆக்சுவலா தயிரும் யூஸ் பண்ணலாம், யோகட்டும் யூஸ் பண்ணலாம். பட் தயிரை விட யோகட் நல்ல கொஞ்சம் திக்கா புரோட்டீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறனால ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ போட்டுட்டு வந்தோம்னாலும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸ்லேயே ஸ்லோவா ஃபேட் ஆக ஆரம்பிச்சோம். இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இது பண்ணலாம். இது இல்லாம சில பேர் வந்து லெமன்லாம் யூஸ் பண்றாங்க. லெமன்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து அப்படியே தீஞ்சு போயிடும், ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆயிரும். ஆனா சொன்ன ரெண்டும் டேமேஜ் ஆகாது. ஸோ இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டு வாங்க. உங்க ஸ்கின்ல இருக்கிறது டிஸப்பியரே ஆயிடும், போயிடும், இருந்த இடம் தெரியாமலே போகும். இதுக்காக ரொம்ப காஸ்ட்லியா எதையும் வாங்கி போடணும் இல்ல. ஒண்ணு இந்த கிளாப்ரிடின், அதாவது இந்த அதிமதுர வேர்ல இருந்து எடுக்கக்கூடிய சீரம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யோகட்டோட கடலை மாவு கலந்து போடலாம். இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பலன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஆனா என்ன காரணங்களால இந்த மங்கு ஏற்படுதுன்னு இது பண்ணி அதற்குரிய நம்ம இதை போட்டு போயிடுச்சு, ஆனா உள்ள நமக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தியா இருக்கு பாத்தியா, அதை நம்ம ரெகுலேட் பண்ண முயற்சி செய்யணும். காரணம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அணுகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும்.